சின்ன பையா மஜாவா கட்டி விட்டுக்கிறியாம்மா. இப்ப நான் அந்த கையிலே நினைப்பீங்க ஒரு கேம் வைப்ப. இப்ப நான் அந்த கேம்ல ஜெயிச்ச உடனே எனக்கு என்ன திருத்து கொடுப்பியா? நான் உன்னை சொல்லுவேன், சொன்னா நீ திட்டுவ. நான் காசு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இப்ப எனக்கு கூட்டு போய் பிச்சை வைக்க போறியா? சீ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ 1000 போன் பண்ணாரா, வீட்டு வாடகை 4 மாசத்து வீட்டு வாடகை குடுமான்னாரு. நான் என்ன பண்ணேன், என் பையனுக்கு அடிபட்டுச்சு, அவன் பைக் ரேஸ் ஓட்டுன்னு போய் 100ல போய் 108 ஆம்புலன்ஸ்ல வீட்டுக்கு வந்துட்டான். 2 கையும் உடஞ்சி போச்சு, 2 கையும் வெட்டி எடுத்துட்டாங்க. இருந்த காசு எல்லாம் நான் அதுக்கு செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன்டா. அதனால இப்ப வேலை மனக்கட்டி மடக்கி அடிக்க வச்சு எல்லாம் டைட்டா கட்டி விட்டீங்க. ஆண்டா, நான் சொன்னது கேமுக்கு வைக்க போற விளையாட்டு நம்ம ஜெயிச்சு இம்ப்ரெஸ் பண்ணலாம் பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அதுவும் இல்லாம நான் சொன்னதெல்லாம் நம்பிக்கினேன். உங்க பையனுக்குன்னா நான் புருட்ஸ் பிடிக்குன்னு கேட்டாரா, நானும் அடிச்சு விட்டேன். ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளப்பழம், அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கிக்கணும்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிக்கிறாரா. ஆரஞ்சு ஆப்பிள் என் கையை வெட்டி விட்டு விட்டு நீ சொல்லு எல்லாம் 1 கிலோ வாங்கிட்டு வருவான்டா. 1 கிலோ வாங்கிட்டு வருவானா? இப்ப நான் வந்து போற வரைக்கும் கொஞ்சம் சமாளியா. என்னத்த சமாளி சொல்றேன்? கை 2 கைக்கு போயிடுச்சுன்னு திரும்ப அடுத்த மாசம் வந்து கேட்டா என்ன சொல்லுவா? நாங்க ஆக்சிடென்ட் அடுத்த போய் பார்த்தோம், கை 2 அங்கதான் கணிச்சு எத்தனை போய் குத்தோம், டாக்டர் தச்சு வச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல வேண்டியதான். இது நம்ம துணி கையாம இது வச்சு டாக்டர் தையல் வச்சு கொடுக்கறதுக்கு தைக்க மாட்டாங்களா? தைக்க மாட்டாங்களா? ஏன்னா சொல்லிட்டேன்டா சின்ன பையா. சொல்லிடுறா நான் வேற அவசரப்பட்டு சொல்லிட்டேன்டா. என்ன உனக்கு அவ்வளவு வாய் உனக்கு உன்னால இருக்க முடியல ஊர்ல? உன்னால வாடகை கொடுக்க துப்பு இல்ல? ஏன்னா பிளாட் 10 அந்த போக வேண்டியது. வந்துட்டாரா ஐயோ, ஊர்ல இருக்கிற எந்த ஒரு தாய்க்கு இப்படி ஒரு கொடுமை வரக்கூடாது கடவுளே. என் புள்ள பசிக்குதுன்றான், பாத்ரூம் வருதுன்றான், ஒரு வாய் அள்ளி வாயில போட முடியாம பண்ணிட்டிய கடவுளே. பாத்ரூம் வருதுன்றான், எதை வச்சு கழுவான்னு தெரியலையே கடவுளே. சின்னபியா டே சின்னபியா ஏ பைத்தியம், அவன் இல்லடா, யாரோ பழுகுது. நான் கூட பயந்து விட்டான். என்ன பண்ணுன்ற சின்ன பையா? சும்மா வெறுப்பேத்தாதரா சின்ன பையா. வாடகை கட்ட முடியல, வேற என்ன பண்ண சொல்ற? உன்ன மாதிரி ஒரு புள்ளைய பார்த்தா இப்படித்தான். ஏன்னா உனக்கு என்ன? நீ பண்ற கொடுமையெல்லாம் தாங்கி நிக்கிற பாரு. எனக்கு நீ கோயில் கட்டி கும்பிடணும். நீ எதனா 30-35 வயசு ஆகுது, நீ எதனா ஒரு வேலை வெட்டிக்கு போன, நானா இந்த மாதிரி எல்லாம் பிரார்த்தனை பண்ண போறேன் சொல்லு பாப்பா. அன்னைக்கு என்ன சொன்னேன்? சாமி மேல சத்தியம் பண்ணுன்னு சொன்னேன். என்ன சொன்ன? மழை காலம் மூடிட்டமா நான் போறேமா சொன்னேன். இப்ப மழையில எங்க போறேன் நான் வேலைக்கு சொல்லு. ஐயோ, இப்ப மழை ஊத்துன்னு ஊத்துது. உன்ன மாதிரி ஒரு தரம கட்ட புள்ளைய பார்த்தா இப்படித்தான். அதுவும் இல்லாம அவசரம் இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரா. எனக்கு கடுப்பா இருக்குதுரா அவ பண்றதெல்லாம். நீ வேறடா, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா அவங்க வீடு அவதான்ற மஞ்சள் கொங்க வைக்கணும். என்ன மஞ்சள் கொங்க வை, என்ன கழுவுன்றாடா. நானா வீட்டு வேலைக்காரியா? வாடகை தானே வந்துக்கிறேன். இது மட்டும் இல்லடா, அவ குழுன்னு ஏசி காத்துல உக்காந்துக்கிறாடா, என்ன வயிறு ஏறிய விடுறாடா. கிட்டத்தட்ட 1500 ரூபாய் வந்துக்குதுடா நமக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் கரண்ட் பில்லு. அதத்தான் சொல்றேன், அவ உள்ள குழுன்னு இருந்து நம்ம வயிற்று எரி விடுறான்றேன். என் வயிற்று எல்லாம் பொட்டி சாவடிக்கிறாடா என்ன கூந்தானி. என்னடா அதான் அம்மா இருக்கிறேன். அவர் போற வரைக்கும் அவர் எதிர்க்காடி நான் கொஞ்சம் அப்படியே இது பண்றேன். இந்த சாமி சாப்பிடு சாமி கூப்பிடு சாமின்னு அவர் போனத கையெல்லாம் கட்டி விட்டுடுறேன். நீ மாட்டுக்கு விழுந்து விளாசு. அப்படியே 1 வாரம் கழிச்சு மறுபடியும் போன் பண்றேன். சார் இந்த மாதிரி அப்படி இல்லடா, அவர் வந்து போற வரைக்கும் இந்த ஆக்டிங் போடுவான். அவரு போன உடனே கால் வண்டி கிட்டி போட்டு இந்த தள்ளு நீ பாருங்க பாரு, அது 98 ரூபாய் பிச்சை வந்து நம்ம தனிக்கு பிரியாணி ஃப்ரைட் ரைஸா சாப்பிடலாமா? ஏச்சி அப்படிலாம் சொல்லாதடா. நீங்க வாங்கிட்டு வந்து பழம் வாங்கிட்டு வந்து குத்தீங்கல்ல, அது சாப்பிட்டு என் பையனுக்கு கொஞ்சோண்டு கை வளர்ந்துக்குது. நீங்க அடுத்த மாசம் இன்னும் கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வந்துட்டாங்க, என் பையனுக்கு இன்னும் கொஞ்சம் கை வளரும். கொஞ்சம் கொஞ்சமா கை வளர்ந்ததுக்கு அப்புறம் என் பையன் வேலைக்கு போயிடுவான். என் பையன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் உங்க வாடகை நாங்க குத்துறோம் அப்படின்னு. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குத்த வாடகை காசு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறோம். எப்படி? அம்மாக்கு நிறைய திறமை இருக்குதுடா, நிறைய புத்தி இருக்குது. நீ தான் எப்ப பார்த்தாலும் அவனை திட்டினே இருப்பானா? நடா ஆமாமா, ஆளு மூஞ்ச நல்லா குட்டி கை வளர்ந்த உங்களுக்கு. ஓரா பண்ணாத. இது சொல்ல மறந்துட்டேன்.
அவ நாய் வளர்க்குற இல்லடா சின்ன பையா, அந்த நாயை முடி சீவி 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 நம்ப விட்டாண்டே போடுறாடா. நமக்கு எம்மா கடுப்பா இருக்கான். அவ அங்க வந்து சீவி நம்ப விட்டாண்ட போட்டு நம்ப விட்டாண்டு இருந்து நான் பெருக்கி கீழே தள்ளணும். நீ சொல்றா இது பத்தாத, நம்ம இப்படி போனா ஒரு கொலை அப்படி போனா ஒரு கொலை, என்ன பண்ணிட்டோம் நம்ம? அத நீ சொல்லு. நாய் வளர்க்கறது அவளா இல்ல நம்மளான்னு தெரியலடா. இன்னதான் நம்ம அவ வீட்டுல வாடகை இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுடா. அது கூட கேள்றா, துணி அவ காய போட்டு அவ துணி காஞ்சி அவ எத்துன்னு பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த கொடியில காய போடணும். அவ துணி எப்ப தோசி போட்டு எப்ப காஞ்சி நம்ம எப்படா துணி காய போடுறது? சொந்த வீட்டுக்காரச்சுனா பண்ண சும்மான்றியா? அதுதான் ஏதோ சொந்த வீடுக்கு இந்த வீடு வாங்கடான்றேன். ஒரு சாக்கில் எடுக்க வைக்கலாமா கண்ணுக்குற. ஆனா அவனா மூஞ்ச மட்டும் இப்படி வச்சுக்க. ஆமா, இவரு வாங்குற 600 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரே நாள் ஊட்ட வாங்கி கீசிடுவாரு. என்னடா ஒரே நாள்ல பின்ன 6 கோடி ரூபாய் தந்துருவாங்களா? நான் சினிமாக்காரனா நானு? ஐயே இல்ல அரசியல்வாதியா? ஐயே ஆளே மூஞ்ச பத்தி எது ஒண்ணுமே உழைச்சாதான் தம்பி காசு. நீ கையில சாயம் ஒழுங்கா பூசுறாங்க, அங்க திட்டு திட்டா அப்படியே தெரிந்து போயிரு. இருடா பழம்லாம் வாங்கின்னு வர தேவல, எனக்கு தெரியும். அவசனாரு அந்த பொம்பளை தான் கொஞ்சம் அப்படி இப்படி. அந்த அண்ணன் நல்ல அண்ணன் தான். அவளை ஏமாத்த முடியாது, அவனை ஏமாத்திடலாம். வரா பண்ணாதடா. லேஸ்ல உனக்கு சொத்தை எழுதி குத்துருவாங்களா? இதெல்லாம் வேற வாரத்துக்கு 4-5 தடவை பாத்ரூம் வேற கிளீன் பண்ணோம். நம்ம யூஸ் பண்ற பாத்ரூம் கிளீன் பண்ணா கூட பரவாயில்லடா. அப்போ யூஸ் பண்ற பாத்ரூம்ல நான் ஏன்டா கிளீன் பண்ணோம்? குண்டாத்தி பாத்ரூம்ல ஒண்ணுத்த கூட வச்சிருக்க மாட்டாடா. வீட்டுக்கு எதனா எடுத்துன்னு வரலான்னு பார்த்தா அப்படியே நம்ம பாத்ரூம்ல போனா பாத்ரூமே கிளீன் பண்ணி வெளியே எடுத்துன்னு வந்து வச்சிருவா. கருமத்தை ஆளே மூஞ்சம் பாரு, ஓவரா பண்ணாதடா. டிஷ்யூ பேப்பர்லாம் எண்ணெய் நிறைய இழுக்குமாமே. பாத்ரூம்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட வைக்க மாட்டாடா. நானும் நீ வேற மூஞ்சி கிஞ்ச கழுவுனா டிஷ்யூ பேப்பர் வச்சுதான் துடைக்கிறாளுங்கடா. அதே எடுத்துன்னு வந்து தட்டுல வச்சு நம்ம எதனா பொரிச்சு அதுல போட்டோம்னு வச்சுக்கோ, எண்ணெய் எல்லாம் அதுல இருந்து ஈத்துக்கும். நான் எப்ப நவுட்டுன்னு வரலாம், கொஞ்சம் கொஞ்சம் பிச்சுக்கின்னு வரலான்னு பாக்குறேன். ஒரு டிஷ்யூ பேப்பர் வைக்க மாட்டாடா. இங்க எங்க இருக்குதுன்னு தெரிய மாட்டேதுடா நமக்கு. கடைக்கடா எங்க நீ ஆண்டா நீ அவங்களுக்கே சப்போர்ட் பண்ற, அம்மாக்கு ஒரு நாள் கூட சப்போர்ட்டே பண்ண மாட்டியாடா? பகவதி விஜயா நானு அவனே கூட கேட்க மாட்டான். நானு இது 2 கை மட்டும் போய்க்குது, மூஞ்சி கை காலு உடம்பு தலைலாம் நல்லா இது எப்படின்னு கேட்டா சொல்லுவா. பையன் பகவதி விஜய் மாரி ரோட்ல கை நின்று கார் ஏத்த சொன்னா வந்து ஏத்திட்டு போயிட்டாங்க. செம ஐடியா குத்துடா சின்ன பையா. அவர் வந்து கேட்ட நம்ம இப்படிதான் சொல்லணும். ஆக்சிடென்ட் ஆகும்போது கவுந்தடிச்சு 10 பேர் ஊந்துட்டான், கார் ஏறி இறங்கிச்சுன்னு சொல்லலாம்டா கை மேல. சூப்பர்ரா, உனக்கு கூட மூளைக்குதுன்னு அப்பப்ப நிரூபிக்கிற தெரியுமா? நாங்கள நான் யோசிக்கவே இல்லை. எப்படி ஒட்ட வச்சீங்கன்னு கேட்டா ஏத்தி இறக்க நேரத்துல மட்டும் நஞ்சிச்சு, மீதி கையில நல்லா இருந்துச்சு, ஒட்ட வச்சிட்டோம்னு சொல்லிடலாம். நீங்க கொடுத்தது இதுல பழத்துல அது கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா கை வளர்ந்துச்சு சைக்கிள் அப்படின்னு சொல்றது. ஐயோ என் புள்ள அறிவுமா, என்ன மிஞ்சிருவான் என் புள்ள, எனக்கு தெரியும். ஒரு நாள் மிஞ்சிருவேன். சின்ன பையா இதே மாதிரி நீ நானும் சேர்ந்த மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து உங்க நைனா கணப்புலமாடா. ஐயா நீ வேற செல்ஃபி சூப்பரா இருக்குதுன்னு லைக் போடுவேன்டா. ஆட்டின்லாம் அனுப்புவோம் தெரியுமா அம்மாக்கு. நீ பெரிய லூசா இருப்பல்ல என்ன குடும்பத்தை எடுத்து போ. வேற லெவல் குடும்பம் இது. சின்ன பையா மூக்குல இப்போ ஒண்ணு உக்காந்துச்சு, நீ தோர்த்தி விடு பாப்போம். என்னடா ஒரே செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாமா? அவன் வர லேட்டாகும் பொழுதுடா. என்ன பண்ற, ஒரு மாலை வாங்கி வந்து பொட்டு வச்சுட்டு கொஞ்சோண்டு சந்தனத்துக்கு வந்து நெத்தில உருண்டையா வச்சுட்டு ஒரு ரூபாய் காயின் வச்சுட்டு அப்படியே பக்கத்துல செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டு விஐபி போடலாம்டா. விஐபி வெங்கடேஷ் அப்படி போடலாம்டா ஸ்டேட்டஸ், சூப்பரா இருக்கும்டா. நான் போன ரேஞ்சுக்கு பேசினீங்க, நீ விஐபி வெங்கடேஷ் போறியா? ஐயே அம்மாக்கு நீ எப்பவுமே விஐபி தான். இவன் வேற எப்ப வருவான்னு தெரியலடா. கொசு கடியில வெளியே உட்காந்து கிடக்க வேண்டியதாக்குது. வேணா கொஞ்ச நேரம் கட்ட அவுத்துட்டா அப்புறமா வந்த நேரத்தி கட்டிக்கலாம்.